ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. தம்பட்டை அவரை வச்சு எப்படி பொரியல் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து நிறைய தடவை சாம்பார் வச்சுருக்கோங்க. பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பொரியல் பண்ணுறோம். தம்பட்டை அவரை வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலே வச்சுருக்கோங்க. ஸோ ரெகுலராக நமக்கு காய் அதில் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதை பிஞ்சாக இருக்கும்போதே பறித்து செஞ்சிடணுங்க. ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாங்க. உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தம்பட்டை அவரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருப்பேங்க. ஸோ போட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் கிளறி விடணுங்க. நான் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம்னால நான் இந்த காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போட்டுட்டேங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த காய் வந்துட்டு முதல்ல வந்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தாளித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால ஓகே தாங்க. நீங்கள் செய்யும் பொழுது தம்பட்டவரை வந்து தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இந்த தம்பட்டவரில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுங்க. எக்கச்சக்கமான சத்து இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து மட்டன் சிக்கனுக்கு அதாவது அசைவ உணவுக்கு இணையான சத்து வந்து இந்த அவரைக்காயில் வந்துட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது தம்பட்டவரை கிடச்சிதுன்னா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பட்டவரை வேணும்னாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. ஃப்ரீயாக தாங்க நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் துருவின தேங்காய் இருக்கும் பார்த்திங்களா, தேங்காய் வந்துட்டு நிறைய போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தம்பட்டை அவரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதம் வச்சு நல்லா ரசம் ஊற்றி அதுக்கு வந்து இந்த அவரைக்காய் பொரியல் தொட்டு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு